முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக கட்சிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி வந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்படி என்னங்க ஷாக் கொடுக்கிற நியூஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் கட்சியில சோகால்டு இரண்டாம் கட்ட தலைகள்லாம் மாறி மாறி குறை சொல்றதும், சோசியல் மீடியாவில் ஆட்களை வைத்து அட்டாக் செய்யறதும் அப்படின்னு ஒரே ரத்த களரியா போயிட்டு இருக்கு. அப்படி யார் யாருக்கு சண்டை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, தாவேகாவில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், நிர்மல் குமார்னு இரண்டாம் கட்ட தலைகள் தான் இருக்கிறாங்க. இவங்க தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவங்க எல்லாருக்கும் மேல ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு. அப்படியே ஒரு மேப் போட்டுக்கங்க. இவருக்கும் கட்சிக்குமே தொடர்பு இல்லை. விஜய்க்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் அல்லது ஆலோசகராக தான் ஜான் இருக்கிறாரு. சரி, அப்படி இருக்கிறப்ப இதுவரைக்கும் இப்படி தானே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ யாருக்கு இடையில போட்டி, முட்டல், மோதல்? புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் மோதல் இருக்கு. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் மூவருக்குமே கட்சிக்கே தொடர்பு இல்லாத ஆனா கட்சியை கண்ட்ரோல் பண்ற ஜான் ஆரோக்கியசாமி மேல செம காண்டு இருக்கு. புஷி, ஜான், ஆதவ், நிர்மல்னு அத்தனை பேர் மேலையும் அருண்ராஜுக்கு ரொம்பவே ஆத்திரம் இருக்கு. என்ன பெரிய இரண்டாம் கட்ட தலைகள், அவங்களுக்கும் மேல நான் தான் அப்படின்னு எல்லா கட்சி நிர்வாகிகளையும் நினைக்கிறாராம் ஜான். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பம். சரி, திடீர்னு இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகுதே ஒரு ஹேஷ்டேக், கெட் அவுட் புஷி ஆனந்த் அப்படின்னு. இது யாரு செய்கிறது, யாரு கொளுத்தி போட்டிருக்கிறது? அதுவும் அந்த ஹேஷ்டேக்கை வச்சு என்னென்னலாம் பேசுகிறாங்க தெரியுமா? புஷி ஆனந்தால தான் தாவேகா கட்சியே நாசமாக போச்சுங்க. கரூர் சம்பவமே நடந்ததும் அவரால் தான். கரூருக்கு பின்னாடி ஓடி போய் புஷி பதுங்கிட்டதுனால கட்சியே முடங்கி போச்சு. அவரை முதல்ல கட்சியிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு அந்த ஹேஷ்டேக்கில் கொட்டி தீக்கிறாங்க. வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கான அடிப்படை கட்டமைப்பே இல்லை. பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்களை மட்டும் நியமிச்சா போதுமா? அறிவிக்கப்பட்ட அணிகளுக்கு எப்போ பொறுப்பாளர்களை நியமிக்க போறாங்க? அப்படியெல்லாம் நியமிக்காமலேயே ஆட்சியை பிடிப்போன்னு அலப்பற விடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே விமர்சனம் வருது. சரி, இப்படி நடக்கிறது எல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? இந்த அக்கப்போர் பற்றி விஜய் கவனத்துக்கெல்லாம் போனதா இல்லையா? அவருக்கு நெருக்கமானவர்களிடம் நம்ம இது குறித்து பேசினோம். ஆனா அவங்களோ ஆதங்கத்தோட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்க சார், அதாவது விஜயை தான் சொல்றாங்க, எங்க சார் பொதுவாக எதையும் தேடி பார்த்து தெரிஞ்சிக்க மாட்டாரு. அவருக்கு பட்னப்பாக்கம் ஆஃபீஸு, பனையூர் ஆஃபீஸு, வீடு இதுக்கு மட்டும்தான் போக தெரியும். நீங்க சொல்ற சோஷியல் மீடியா சண்டை, வெட்டுக்குத்து எல்லாம் சாருக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதையெல்லாம் தேடி படிக்கிறவரும் இல்லை. இதுதான் எங்க சாரோட கேரக்டர் அப்படின்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் கொடுக்குறாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, எங்கள் சாரை பொறுத்த வரைக்கும் அவரும் யாரையும் அதிகமாக தொடர்பு கொள்ள மாட்டார். யாரும் அவரையும் தொடர்பு கொள்ள முடியாது. இரவு 9 மணிக்கு மேலே தன்னோட ரூமுக்கு போனால் காலையில் அவராக எழுந்து வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அவராக ரொம்ப சில பேர்கிட்ட மட்டும்தான் ஃபோனில் பேசுவார். அவங்க அப்பா கூட நேரடியாக சார்கிட்டலாம் பேச மாட்டாருங்க. சாரோட உதவியாளர் மூலமாக தான் பேசுவார் அப்படின்னு ஷாக் மேலே ஷாக்காக கொடுக்குறாங்க. புஷி ஆனந்த், ஆதவ், ஜான் இவங்களுக்கிடையே மோதல் இருக்குன்னு மதுரை மாநாடு நடந்தப்பவே எங்கள் சார் விஜய்க்கு லேசாக தெரியும். அதனால தான் மாநாடு முடியட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லியிருந்தாரு. மாநாடு முடிஞ்சதும் இவங்க அக்கப்போருக்கு பஞ்சாயத்துன்னு பெருசாக ஒன்றும் நடத்தலை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சாரு. எங்கள் சாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால இதை அப்படியே கண்டுக்காமல் விடுறாரு. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் சொன்னதால தான் கரூரில் இருந்து கிளம்புனாரு. ஜான் சொன்னதுனால தான் கரூருக்கு திரும்பவும் போகலை. ஜான் சொல்றதைத்தான் சாரும் கேட்பாரு என்று ஜான் ஆரோக்கியசாமி விவகாரத்துக்கு வந்தார் விஜய்க்கு நெருக்கமான அந்த நண்பர். மேலும் தாவேகா உட்கட்சி மோதல் பற்றி விஜய்க்கு நெருக்கமான அந்த நண்பர் நம்மிடம் கூறும்போது, கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லாமலேயே எல்லாரையும் ஆட்டி படைக்கிறாரே அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி மேலே புஷி ஆனந்துக்கு ரொம்பவே கோவங்க. ஜான் சொல்கிறபடி எங்கள் சார் நடந்துக்கிறாரு, ஆனால் அது அத்தனையும் திமுகவுக்கு சாதகமாக தான் போகுதுன்னு புஷி சந்தேகப்படுறாரு. அதாவது இன்னும் வெளிப்படையாக உங்களுக்கு ஓப்பனாக சொல்லட்டுமா, ஜான் ஆரோக்கியசாமி திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறாரு அப்படின்னு புஷிக்கு டவுட் இருக்குங்க.
இதை ஓப்பனாக கட்சி நிர்வாகிகளிடம் புஷி சொல்லியிருக்கிறாரு. இது ஜான் காதுக்கும் போயிருக்கு. உடனே புஷிக்கும் ஜானுக்கும் இடையே பயங்கர சண்டை ஆயிடுச்சு. கரூர்ல இருந்து தளபதியை நீங்க தானே ரிட்டர்ன் வர சொன்னதுன்னு புஷி பாய, அதுக்கு ஜான் ஆரோக்கியசாமியோ, இத்தனை நாளா பயந்தா கோழி மாதிரி ஓடி போய் பதுங்கிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து பேசுறாரு பாரு, தளபதி வந்துட்டாருன்னா நீங்க கரூருக்கு ரிட்டர்ன் போயிருக்க வேண்டியது தானே, அப்படி போயிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு திருப்பி ஜான் பாய ஒரே ரணகளம் ஆயிடுச்சு அந்த இடம். புஷியை பொறுத்த வரைக்கும் தன்னை குறிவைக்கிறது, காலி செய்கிறது எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமியோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் கட்சி பொதுச் செயலாளராக இருந்தாலும் கட்சியிலேயே இல்லாத ஜான் சொல்கிறத தானே விஜய் கேட்குறாரு அப்படிங்கிற கோபம் புஷிக்கு ரொம்பவே இருக்கு என்கிறார் அந்த நண்பர். சரி, ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்களான்னு அந்த நண்பரிடம் நம்ம கேட்டோம். ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஏண்டா இந்த கட்சிக்கு வந்தோம், எதுக்குடா இவ்வளவு கோடி கோடியாக செலவு செய்கிறோம் அப்படின்னு ரொம்பவே விரக்தியாக இருக்கிறாரு. இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏகப்பட்ட செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு செலவு செய்கிற நம்ம சார்கிட்ட நேரடியாக நினச்ச நேரத்தில் பேச முடியறதில்ல, எல்லாத்துக்கும் ஜான் மூலமாகவே போகணும்னா என்ன அர்த்தங்க இது, இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு சரிப்படும் என சலித்து கொள்கிறாராம். அருண்ராஜை பொறுத்த வரைக்கும் புஷி, ஜான், ஆதவ் 3 பேருமே சாரை தவறாக வழி நடத்துறாங்க. இதை பற்றி ஒரு சில டைம் தளபதி கிட்ட தனிப்பட்ட முறையில் தான் சொன்னதாகவும், அப்படி தான் சொன்ன விஷயங்களை கூட இந்த 3 பேரிடமும் சார் ஷேர் செஞ்சிட்டாருன்னு ரொம்பவே ஆதங்கப்படுகிறார் அருண்ராஜ் என்றும் குறிப்பிடுகிறார் விஜயின் நண்பர். இதற்கெல்லாம் உச்சகட்டமாக புஷி ஆனந்த் நினைக்கிறது தான் ஹைலைட்டே. தாவேக்கான்னு கட்சியை உருவாக்குனதே நான் தானே, ஜான், ஆதவ் எல்லாம் இன்னைக்கு வந்தவங்க, நான் இல்லாமல் கட்சி நடத்த முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியாதா என்று சீறுகிறாராம் புஷி. சரி, இது குறித்து தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சிலரிடம் நம்ம பேசணும். எதுக்கு தான் ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை மட்டும் தளபதி மலை போல நம்புறாருன்னு தெரியலங்க. இன்னைக்கு கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் யாருன்னு கூட தளபதியால் முழுசா சொல்ல முடியாது. புஷி தானே எல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு எதிராக அவரை அசிங்கப்படுத்தி ஆனந்தப்படுறாரு ஜான். இதை தளபதி கண்டுக்காம இருக்கலாமா என்று ஆதங்கப்படுகின்றனர். தாவேக்காவுடைய உட்கட்சி மோதல், விஜயுடைய தனிமை போக்கு இதெல்லாம் தமிழக அரசியல் களத்தில் எவ்வளவு காலத்துக்கு தாங்கும் என கேள்விகள் இருந்தாலும், ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பின்னாடி வெற்றிடம் இருக்குன்னு ரஜினி சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த வெற்றிடம் இன்னும் இருக்குன்னு விஜய் நம்புறாரு. இப்படித்தான் அரசியல் செய்யணும்னு இருந்த சகாப்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. யாரும் எப்படியும் எதுவும் தெரியாமலேயே அரசியல் செய்ய முடியும் என்பதுதான் தமிழக அரசியலுடைய தற்போதைய நிலவரம். அதுல விஜயும் அறுவடை செய்ய நினைக்கிறாரு என்று விஜயை ஆதரிக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்களும் வெளிப்படையாகவே கூறுகின்றனர். சரி, அறுவடையில் கிடைக்க போவது நெல்மணியா பதரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.